ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறோம். இங்க பேசக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது இன்ஃபர்மேஷன் பர்ப்பஸ்க்காக மட்டும் தான் பார்க்கணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு எந்த கருத்தையும் நம்ம வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமா கொடுக்கப்படும் ஆலோசனை கிடையாது. ஷேர்ஸ வாங்கவோ, விற்கவோ எந்த ஆலோசனையும் நம்ம குடுக்கல. நம்ம பைசா வாங்கிட்டு எந்த சர்வீஸும் ஆஃபர் பண்றதில்ல. எல்லா தொழில்லயும் ரிஸ்க் இருக்கும். இந்த எச்சரிக்கையோட ரிஸ்க்க புரிஞ்சுகிட்டு எச்சரிக்கையோட நம்ம தொழில் பண்ணும்போது, அது நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம இப்ப டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் பார்த்துட்டுருக்குறோம். அதில ஆல்ரெடி பிஇஎம்எல்க்கு போட்டிருக்கு. ஹெச்ஏஎல், பிஇஎல் 3 கம்பெனிக்கு போட்டிருக்கிறோம். இப்ப நம்ம பிடிஎல் பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் பார்ப்போம். இந்த பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் பிடிஎல்லோட முக்கியமான பிசினஸே பார்த்தோம்னாக்க, கைடட் மிசைல்ஸ் இதுதான் நம்ம பார்க்குறோம். அதோட அலைடு டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸையும் இவங்க செய்றாங்க. ஸோ, இப்ப கோர் பிசினஸ் மேனுஃபேக்சரிங் ஆஃப் கைடட் மிசைல்ஸ். இப்ப நம்ம இது ஸ்கிரீனர் டாட் இன்ல தான் நான் இன்ஃபர்மேஷன் எடுத்து பார்க்குறேன். அப்ப இந்த கைடட் மிசைல்ஸ் நமக்கு எவ்வளோ தேவைப்படுது? நாளைக்கு வார்ன்னு வந்ததுன்னா எவ்வளோ எடுக்கணும்? எவ்வளோ எக்ஸ்பைரி ஆயிருக்கு? இது மாரி நெறைய கால்குலேஷன் ராணுவத்தில இருக்கும். அந்த கால்குலேஷன் எதுவுமே நமக்கு வராது. அம் அ அ வெளிச்சத்துக்கு நம்ம பப்ளிசைஸ் பண்ண முடியாது. ராணுவத்தோட பல விஷயங்கள பப்ளிசைஸ் பண்ண மாட்டாங்க. இதில நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ நம்ம அப்படியே லீட் பண்ணி கொண்டு போவோம். என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இவங்க எடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க, ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸ் இது ஒண்ணு. சர்ஃபேஸ் டூ ஏர் மிசைல்ஸ் வெப்பன் சிஸ்டம். சர்ஃபேஸ் டூ ஏர் அப்ப ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு இவங்க குடுக்குறாங்க. ஏர் டூ ஏர் மிசைல் சிஸ்டம் அது ஒண்ணு இருக்கு. அண்டர் வாட்டர் வெப்பன் சிஸ்டம் இப்பல்லாம் நெறைய ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. சப்மரைனுக்கு கூட இது இவங்க தான் மிசைல்ஸ் போடப் போறாங்க. நமக்கு இந்தியால பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, ஏர் டு ஏர் மிசைல்ஸு நெறைய தேவைப்படுது. ஏன்னா, சைனால எவ்வளவு ஃப்ளைட் இருக்கு, எவ்வளவு மிசைல் ஸ்டாக் இருக்கு. அத ஒரே டயத்துல சைனாவோட ஸ்ட்ராட்டஜி சில ராணுவ ஸ்ட்ராட்டஜி பார்க்கும்போது தான் இந்த மிசைல் கால்குலேஷன்ஸ்லாம் நம்மளோட ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். நம்மளுடைய குறைச்ச அறிவுல நம்ம அத ஒரு அனலைஸ் பண்ணுவோம். இப்ப ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் 70லிருந்து 80 மிசைல அட் அ டயத்துல லாக் பண்ணும்னு வச்சுக்கங்களேன். திருப்பி அது ரீசெட் ஆயிட்டு ரெடி ஃபார் லாக் பண்றதுக்கு 15 நிமிஷம் தேவ. சம்டைம்ஸ் இப்ப S400 வாங்கியிருக்கோம். S500, S400 இப்ப இந்த புதுசா இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுல எதுவும் டைம் குறைஞ்சிருக்கான்னு தெரியல. அம் அ வார்ன்னு வந்துருச்சு, ராணுவம்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா 1 மினிட்டே லேட்டு தான். 15 செகண்டே லேட்டு தான். அது நெறைய நீங்க இந்த ராணுவங்கள்லாம் மேஜர்லாம் வீடியோலலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. 15 செகண்டுங்கிறதே பெரிய காலம் அது. அப்ப 15 நிமிஷம் ரீசெட் ஆகுறதுக்கான டைமே ஆகுது அப்படின்னு சொன்னாக்க, யோசிச்சு பாருங்க. அப்ப சைனாவோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்க முடியும் அப்படின்னா, டம்மி ஃப்ளைட் எல்லாம் அனுப்பிச்சு விட்டு, ஒரே டயத்துல ஒரு 80 அ ஃப்ளைட் அனுப்பிச்சு விட்டான்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த 80க்கும் மிசைல் அனுப்பிச்சிரும். அனுப்பிச்சுட்டு, திருப்பி இது ரீசெட் ஆகுறதுக்கு 15 நிமிஷம் ஆகும். அவன் ரெடியா இந்த 15 நிமிஷத்துக்குள்ள இன்ட்ரோ ஆகுறதுக்கு ரெடியா காத்துக்கிட்டு இருப்பான். இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி நடந்தால், இப்படி சைனா பண்ணினான்னா, நமக்கு இந்த இடத்துலலாம் நம்ம என்ன செய்யணும்? அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கு. அப்ப அட் அ டயத்துல நமக்கு எவ்வளவு அ இது மிசைல்ஸ் தேவைப்படும். கவுண்டர் அட்டாக்குக்கு. அதுக்கப்புறம் நம்மளுடைய டிஃபென்ஸுக்கு. அதுக்கப்புறம் நம்மளுடைய அசால்ட் அட்டாக்குக்கு எவ்வளோ மிசைல்ஸ் தேவைப்படும். இந்த மாரிலாம் ஸ்ட்ராட்டஜி பேஸ்ல நெறைய கால்குலேஷன் போட்டுட்டு இவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பப்ளிக் டாக்குமெண்ட் கிடையாது. நம்ம இந்த கம்பெனி எவ்வளோ தூரம் ப்ராஃபிட் எடுக்குறான், எடுக்கல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி இந்த கம்பெனி அப்புறம் எதுக்கு இந்த விஷயம்லாம் பேசுறோம்னா, நாளைக்கு இந்த கம்பெனி எவ்வளோ தூரம் வளர்ச்சி அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கும்போது, சைனாவோட ஸ்ட்ரென்த்த நம்ம அசஸ் பண்ணணும். இந்த சைடு பாகிஸ்தானோட ஸ்ட்ரென்த்த அசஸ் பண்ணணும். ஏன்னா, பாகிஸ்தான், சைனா 2 பேரும் சைனா அட்டாக் பண்ணணும்னு நெனச்சான்னா, பாகிஸ்தான், சைனா 2 பேரும் அட்டாக் பண்ணாங்கன்னா, 2 சைடு வார் வந்துரும். 2 எட்ஜ் வார் கிடைக்கும். இந்த சைடு ஈஸ்ட் சைடு, நார்த் சைடு. நார்த் பிளஸ் ஈஸ்ட் பிளஸ் இந்த சைடு வெஸ்ட் பிளஸ் நார்த். அப்படி வரும்போது இதுக்கு எவ்வளவு தூரம் தேவைப்படும்? அதுக்கப்புறம் சவுத் அட்டாக் வந்துச்சுன்னா, இதுக்கு எவ்வளோ தூரம் தேவைப்படும்? அப்படின்லாம் சொல்லிட்டு நெறைய கால்குலேஷன் பண்ணும். ஸோ, அப்ப மிசைல்ங்கிறது
சர்ஃபேஸ் டூ ஏர் மாத்திரம் இல்ல, ஏர் டூ ஏர் மாத்திரம் இல்ல, சி டூ சி இருக்கு, சர்ஃபேஸ் டூ சி இருக்கு, சி டூ ஏர் இருக்கு. இப்படியே வந்து இந்த ப்ராபபிலிட்டி காம்பினேஷன்ஸ பிஎன்சிஆர் போட்டு அந்த ப்ராபபிலிட்டி பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன்ஸ்லாம் போட்டு அந்த காம்பினேஷன்ஸ வந்து எடுத்து இப்படித்தான் மிசைல்ஸ வந்து அட்வான்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது போக அக்யூரசி, லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. குறைச்சு செலவுல மேக்ஸிமம் பெனிஃபிட்லாம் போயிட்டுருக்கும். ஸோ, அப்ப அந்த மாரி வந்ததுன்னா, எகைன் திருப்பி ஆல்ரெடி இருக்கக்கூடிய வெப்பன்ஸோற்கு ஈக்குவலா நியூ டெக்னாலஜிலயும் நம்ம வெப்பன்ஸ் வைக்கணும். இப்படியெல்லாம் வந்து வச்சுட்டு இந்தியா வந்து பரந்த கண்ட்ரி. நம்ம நார்த்ல பார்டர்ல மாத்திரமே மிசைல்ஸ் வச்சுக்க முடியாது. சவுத்லயும் நம்ம மிசைல்ஸ் வச்சுக்கணும். இந்த சைடு லெஃப்ட் அண்ட் ரைட் 2 பக்கத்துக்கும் எல்லா இடத்துலயும் ஈஸி மொபைலபிலிட்டிக்கு கொண்டு வரணும். அப்ப நெறைய வந்து தேவைப்படுறது. அப்ப இந்த கம்பெனிக்கு வந்து நெறைய பிசினஸ் இருக்கு. டொமஸ்டிக் பிசினஸே நெறைய இருக்கு. இது போக இவங்க என்ன பண்றாங்கன்னாக்க, எக்ஸ்போர்ட் பண்றாங்க. எக்ஸ்போர்ட் வேற நம்ம பண்றோம். பிடிஎல்லேருந்து எக்ஸ்போர்ட் வேற இருக்கு. அந்த மாதிரியான சூழல்ல வந்து, இன்னும் நெறைய நமக்கு போகறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. பிசினஸ் வந்து குரோத் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு, அப்படின்னு நம்ம வந்து கருதுறோம். இது போக அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இங்க பாருங்களேன், ஒரு ரூ. 20,000 கோடி ஃபோர்த் கமிங் இயருக்கு வந்து ரூ. 20,766 கோடி வந்து ஃபினான்ஷியல் இயர் 2024க்கு வந்து ஒரு ஆர்டர வந்து புக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதோட ரெவென்யூ டார்கெட்டே வந்து ரூ. 3,200 கோடி ப்ராஃபிட்டுக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்க. அ அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் ஆர்டர் பொசிஷன் ரூ. 2,600 கோடி நம்ம வந்து எக்ஸ்போர்ட் ஆர்டரே எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஸோ, இப்ப இதெல்லாம் மீட் அவுட் பண்ணும்போது, சும்மா இது 2த்தையும் வந்து ஒரு லேமேன் ரெவென்யூவாவே கால்குலேட் பண்ணுவோமே! நியூ ஆர்டர் வொர்த் கம்பெனி ரிசீவ்ட் நியூ ஆர்டர் வொர்த் யார்கிட்டேன்னு தெரியாது. ரூ. 1,659 கோடி. இது 1. 2வது வந்து டேக்கிங் தேர் ஆர்டர் புக் ரூ. 20,000 கோடி. அப்ப 21,600 இதுல ஒரு 700 இருக்கு. 22,300 இது போக இன்னொரு ரூ. 2,600 கோடி எக்ஸ்போர்ட் ஆர்டர் வேற இருக்கு. அப்ப 22, 25,000 கோடி ஒரு வருஷம் ஃபினான்ஷியல் இயர் 2024க்கு 25,000 கோடி ஆர்டர் இருக்கு. இதுல இவன் வந்து எவ்வளவு எடுக்குறான், நம்ம ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 10%ன்னு வச்சா கூட ரூ. 2,500 கோடி ஈஸியா ஓடியாந்துரும். ஸோ, அப்ப நெக்ஸ்ட் இயருக்கு சூப்பரா இன்னும் இருக்கு. இது போக வந்து ஆர்&டி வந்து செலவு நெறைய ஆர்&டிக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா, இன்னைக்கு வந்து இந்தியாவோட தேவை இந்த அளவுக்கு இருக்கு. ஸோ, அப்ப இந்த கம்பெனி வந்து ஃபியூச்சர்ல இன்னும் நெறைய நாளைக்கு நம்மளோட எக்ஸ்போர்ட் ஃபோக்கஸ் வந்து நம்ம ஆல்ரெடி அ இது வந்து டிஃபென்ஸ் செக்டாரோட இன்ட்ரோல நம்ம பார்த்துருக்கிறோம் இல்லையா? எக்ஸ்போர்ட் எல்லாம் வந்து டபுள் பண்ணணும், த்ரிபிள் பண்ணணும், 5 டைம்ஸ் பண்ணணும்லாம் வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் கவர்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அப்ப இதுல மிசைலோடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் எவ்வளவு இருக்கு? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இது வந்து இன்னும் ஒரு 5, 6 வருஷத்துக்கு குரோத்தா தான் அந்த செக்டார் இருக்கிற மாரி நம்ம வந்து கருதுறோம். நம்ம கருதுறோம்னு தான் நான் சொல்றேன். ஸோ, இப்ப நம்ம இதோடைய பேசிக்ஸ பார்ப்போமே. பிஇ ரேஷியோ 60 இருக்கு. இந்த பிஇ ரேஷியோ பத்தி சந்தேகம்னா, நான் இத பத்தி நான் தனியா ஒரு பிஇ ரேஷியோ, பிபி ரேஷியோ பத்திலாம் நம்ம தனியா ஒரு வீடியோ போடுவோம். இப்ப வந்து பிடிஏல மாத்திரம் பார்ப்போம். ரூ. 184 புக் வேல்யூ இருக்கு. புக் வேல்யூக்கு ஆல்ரெடி 7 1/2 டைம்ஸ் வந்து 7.5 டைம்ஸ் வந்து ஆல்ரெடி ஏறிட்டான். ஏன்னா, இப்ப வந்து ரூ. 1,392 இப்ப கரண்ட் பிரைஸ்ல இருக்கு. குளோஸ் பிரைஸ் 15த் டிசம்பருக்கு. இப்ப இந்த பிரைஸுக்கு வந்து பார்த்தோம்னா 7.56 டைம்ஸ் ஏறிட்டான். அப்ப இன்னும் ஏறுவானான்னாக்க, ஏறலாம். ஏன்னா, இதுக்கு எதுக்கும் வந்து ஒரு லாஜிக் கிடையாது. ஸோ, அப்ப அவன் 8 கடந்து, 10 கடந்து, 12 கடந்து போகலாம். இல்ல நான் கீழ 1க்கு தான் வருவேன் அப்டின்னும் சொல்லி வரலாம். ஸோ, அப்ப இது எப்படி வேணாலும் போகலாம். இன்னைக்கு வந்து பிசினஸ் வந்து பிடிஎல்லுக்கு வந்து குரோத்தால இருக்கு. செக்டார் குரோத்ல இருக்கிறதுனால, இது இன்னும் கொஞ்சம் மேல ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நடுவுல சின்ன சின்ன கரெக்ஷன் வந்துட்டு போகும் அப்டின்னு நம்ம யோசிப்போம். சரி, இவனுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ பார்ப்போமே. இந்த இடத்துல போயிட்டு இவன் டிக்கெட் டேப்பர்ல வந்து அவங்களோட ஸ்கோர் கார்ட பார்ப்போம். ரெட் ஃபிளாக் வந்து லோவா இருக்கு. அப்டின்னா நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் கடன் இல்லாத கம்பெனின்னு. என்ட்ரி வந்து பேடு. ஏன்னா மேல உச்சாணி கொம்புல நிக்கிறான். இந்த இடத்துல நம்ம என்ட்ரி இன்வெஸ்ட்மென்ட்ன்னு போக்கூடாது. சின்ன ஷார்ட் டெர்ம் ப்ராஃபிட் வேணா போயிட்டு வரலாம். ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையா இருக்கு. அது எவ்வளோ % இருக்குங்கிறத நம்ம அங்க போய் பார்த்துருவோம்.
குரோத் வந்து லோவா இருக்கு. இத எத பேஸ் பண்ணி குரோத் லோன்னு சொல்றான்னு தெரியல. ஃபினான்ஷியல பேஸ் பண்ணி தான் குரோத் லோன்னு சொல்றான். அத நம்ம அங்க போய் வெரிஃபை பண்ணிக்குவோம். வேல்யூவேஷன் ஹையா இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி புக் வேல்யூ காட்டிலும் 7 1/2 மடங்கு போச்சுன்னா, அப்புறம் லோன்னா சொல்லுவாய்ங்க, ஹைன்னு தான் சொல்லுவாய்ங்க. பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து ஆவரேஜ்ன்னு சொல்றாங்க. இது எதுனாக்க அ இத வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் பிரைஸ் ரிட்டர்ன் இதுக்கு வந்து இன்வெஸ்ட்மென்ட்க்கு ஏத்த மாரி எவ்வளவு ரிட்டர்ன் வருது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இவங்க போட்டிருக்கிறாங்க. இது ஆவரேஜ் இருக்கு. இத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்ல. இவனோட ஓவர் வியூவ பார்ப்போம். இவன் வந்து ஒரு மிட் கேப் கம்பெனி, ஹை ரிஸ்க் கம்பெனி. அப்படிதான் கிளாசிஃபை பண்றாங்க. சடார்ன்னு ஏறுது. தடால்னு அப்படியே ஸ்னோ டைவ் அடிச்சு கீழ இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க கருதுறாங்க. அதனால தான் ஹை ரிஸ்க். ஹை ரிஸ்க் வந்திருக்கு. அதுவும் 3.8x குடுத்துருக்காங்க வாலடைலிட்டி. அப்ப வந்து அது பாட்டு மேல ஏறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள என்ட்ரி ஆகும்போது ஜாக்கிரதையா என்ட்ரி ஆகணும். டபக்குன்னு அப்படியே 3 டூ 4 டைம்ஸ் கீழ விழுந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஸோ அப்ப இந்த நிலையில இருக்கு. இப்ப ஸ்னோ டைவ் அடிக்குதுன்னு வச்சுக்குவோமே, இப்ப நம்ம டெக்னிக்கல்ல பார்க்க போறோம். அது வேற விஷயம். அப்ப ஸ்னோ டைவ் அடிச்சுச்சுன்னா எவ்வளோ ரூவாய்க்கு அடிக்கும்? ரூ. 360 ஓடியாந்துரும். இன்னைக்கு எவ்வளோ ரூவாய்க்கு இருக்கு? ரூ. 1392 இருக்கு. ஸ்னோ டைவ் அடிச்சு கீழ இறக்குறேன்னா ரூ. 350 வரும். மார்க்கெட் இறங்கும்போது அது கண்டிப்பா அந்த ரேஞ்சுக்கு வரும். நம்ம அப்போதைக்கு வாங்கிக்கலாம். இப்ப வந்து ஷார்ட் டெர்ம் ப்ராஃபிட்ல இப்ப என்ட்ரி ரிஸ்க் எடுக்கிறவங்க ஷார்ட் டெர்ம் ப்ராஃபிட்ல போட்டு இவ்வளோ தூரம் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கால்குலேட் பண்ணிட்டு போங்க. நம்மளுடைய கால்குலேஷன் நம்மளுடைய அனுபவத்திலேருந்து வரக்கூடிய கால்குலேஷன் சொல்றோம். நீங்க தனியா அனலைஸ் பண்ணிக்கங்க. அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேத்த மாரி நம்ம பார்த்துக்கலாம். சரி, இவன் ப்ராஃபிட் மார்ஜின்க்கு இன்கம் ஸ்டேட்மெண்ட்ட பார்த்துருவோம். பார்த்து ஹோல்டிங் பேட்டர்ன பார்த்துருவோம். ஹோல்டிங் பேட்டர்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, ஜிக்ஸாக்கா போய்க்கிட்டு இருக்கு. ஒரு 3 மாசம் மேல ஏத்தியிருக்கிறாய்ங்க. டிசம்பர் மாசம் 2022ல வந்து ஹை வச்சுட்டு, திருப்பி மார்ச் மாசம் இறக்கி விட்டுட்டு, திருப்பி ஜூன் மாசம் ஏத்துறாய்ங்க. அப்ப என்ன நம்ம இதில பிரெடிக்ட் பண்றோம், இந்த ஆனுவல் ரிப்போர்ட் டயத்துல மேல ஏத்துறான். அதுக்கப்புறம் கீழ இறக்கி விட்டுறான். அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா ஏன் போன தடவ டிசம்பர் மாசமே ஏத்துனான்னு தெரியல. ஆனுவல் ரிப்போர்ட்ல தானே ஏத்தியிருக்கணும். ஜூன் மாசம் கம்மியா வச்சுட்டு டிசம்பர் மாசம் ஏத்தியிருக்கிறான். ஸோ, இப்ப இந்த இடத்துல செப்டம்பர் மாசம் அவன் வந்து 0.3% குறைச்சுட்டான். அப்ப டிசம்பர் மாசம் மேல ஏத்தினான்னாக்க, ஆனுவல் ரிப்போர்ட் வரும்போது மார்ச் மாசம் மாத்திரம் இந்த லோவ வந்து கரெக்ஷனுக்கு லோ வச்சுட்டு திருப்பி ஜூன் மாசம் ஏத்தி விட்டான்னாக்க, ஆனுவல் ரிப்போர்ட் அடுத்து செப்டம்பர் மாசத்துக்கு இறக்கி விட்டுக்கலாம். எப்படி வேணாலும் அவன் ப்ளே பண்ணலாம். ஸோ, இப்ப இந்த இடத்துல இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ல எஃப்ஐஎஸோட மூவ்மெண்ட்ட நம்ம பார்த்துக்கிறோம். நமக்கு மேல கேண்டில் வந்து பொய் சொல்லாது. இவங்க என்ன இது பண்ணாலும் சரி, அது ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால பிரச்சனை இல்ல. நம்ம அங்க பார்த்துக்குவோம். இப்ப புரமோட்டர்ஸ் வந்து 74.93% இருக்கிறாங்க. அந்த புரமோட்டர்ஸ் வந்து அன்பிளெட்ஜ்டு 100% அன்பிளெட்ஜ்டு. அன்பிளெட்ஜ்டுனாக்க இந்த ஷேர எங்கேயும் அடகு வைக்காம அவங்களே நம்பிக்கையா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய நம்பிக்கைக்குரிய விஷயமா இருக்கு. பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தோம்னா, இன்கம்ல வந்து பார்த்தோம் 2021லேருந்து எடுத்து பார்ப்போம். 21ல ரூ. 2000 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்கிறாய்ங்க. 22ல வந்து 900 குரோஸ் இன்கிரீஸ் பண்ணி 2900 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்கிறாய்ங்க. அதே 23ல வந்து பாருங்க 2600 கோடி ரூபாய்க்கு குறைஞ்சு போச்சு. அப்ப 23ல குறைஞ்சிருச்சு. 24ல ஏறுமா? அப்படின்னு சொன்னோம்னாக்க, நம்ம இங்க பார்த்தோம் பார்த்தீங்களா, 25,000 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் எடுத்து 23,000 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறாய்ங்கன்னு, இது ஒரு 20,000 கோடி, இது ஒரு 1,600ன்னே வச்சுக்குவோம். சில்லறைய விட்டுருவோம். அப்ப இதுலயும் 20ன்னே வச்சுக்குவோம். அப்ப 21,600 இல்ல இந்த இத சேர்த்தோம்னாக்க 22,300 இதுல ஒரு 2,600 இருக்கு. அ 22,300ன்னா 24, 25,000 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறாய்ங்க பார்த்தீங்களா? அப்ப 25,000 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் இருக்கு. இது ஒரு வருஷம் ஃபினான்ஷியல் 2024ல முடிக்கணும்னு சொல்லிட்டு போட்டுருக்கிறான். அப்ப இது வந்து மீட் அவுட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாரி 25,000 கோடி இது காமிச்சான்னு வச்சுக்கங்களேன், இந்த 2,600லேருந்து 25,000 கோடின்னா அது எங்க போகுது பாருங்க. அப்ப அந்த அளவுக்கு வருதாங்கிறத பார்ப்போம். நம்ம அதில குடுத்துருக்கக்கூடிய ஆர்டர நான் படிச்சிருக்கிறேன். சார் நாளைக்கு கேட்கக்கூடாது, சார் நீங்க என்ன 25,000 கோடின்னு சொல்றீங்க, இவங்க ரூ. 2,000 கோடி கூட காட்டலையேன்னு. இவங்க குடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன நான் படிச்சுக்கிட்டேன். அப்படித்தான் நம்ம வந்து யோசிக்கணும். அ அப்ப இந்த இடத்துல டிடிஎம் வந்து வெறும் ரூ. 2,400 கோடி தான். இத வந்து மீட் அவுட் பண்ணிட்டானாங்கிறது குவார்ட்டர்லில பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சு போயிரும். குவார்ட்டர்லி பார்ப்போம். இந்த நெட் இன்கம் வரைக்கும் பார்த்துட்டு குவார்ட்டர்லிய பார்ப்போம். சரி இப்ப டோட்டல் ரெவென்யூ இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 2023ல வந்து எபிட்டா வந்து என்ன பண்ணியிருக்கிறான் 500 குரோஸ் 564 கோடி ரூவா போட்டிருக்கிறான். அப்ப இது வந்து 5 மடங்கு 1/5 அப்ப 20% ப்ராஃபிட் எபிட்டால எடுக்கிறான். அ இருக்கும். ஏன்னா ஆர்&டி நெறைய செலவு பண்றதுனால, ஒருவேள வந்து இவனுக்கு எபிடாவோட ப்ராஃபிட்டே வந்து கம்மியா இருக்கு. 20%.
நம்ம எனர்ஜி செக்டார கம்பேர் பண்றபோது இது கம்மின்னு சொல்லுவோம். மத்தபடி இது ஓகே. 20%க்கு எபிடாலயே எடுத்திருக்கிறோம். அப்புறம் வந்து டாக்ஸ் அண்ட் டிப்ரிசியேஷன் தானே. நெட் இன்கம் 352 கோடி. அப்ப இந்த எபிடாக்கும், நெட் இன்கம்க்கும் வந்து பார்த்தோம்னா ரூ. 200 கோடி தான் டிஃபரன்ஸ் இருக்கு. ரூ. 200 கோடி தான் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப இதுல வந்து 50%க்கு மேல எடுக்குறான். 50%க்கு மேல எடுக்குறான் அப்படின்னு சொன்னாக்க, நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15% கிட்டக்க நெட் இன்கம்க்கு வந்துருது. ரெவென்யூக்கு 15%க்கு மேல நெட் இன்கம்க்கு வந்துருது. அ இபிஎஸ் வந்து இப்ப குறைஞ்சிருக்கு இந்த வருஷம். அடுத்த வருஷம் கூடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். இப்ப இவன் வந்து எவ்வளவு குடுக்குறான்? இது வந்து டிவிடெண்ட் வந்து ரூ. 9.35 குடுக்குறான். ஸோ, இப்ப டிவிடெண்ட்ட நெறைய அள்ளி குடுத்துருக்காய்ங்க. அந்த மாரி வச்சுக்குவோம். இன்னும் நெறைய குடுக்கலாம். எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும். ஆனா, அவன் கால்குலேட் பண்ணுவான்ல ஃபியூச்சர்ல எவ்வளவு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு. இது மாரி இருக்கு. இப்ப இவனுடைய குவார்ட்டர்லிய பார்த்துருவோம். டிடிஎம் என்ன வந்திருக்கு? ரெவென்யூ வந்து ரூ. 2400 கோடி. எபிடா ரூ. 566 கோடி. அதுக்கப்புறம் வந்து எபிடா வந்து ரூ. 633 கோடி. அதுக்கப்புறம் நெட் இன்கம் வந்து ரூ. 425 கோடி. இதுதான் நமக்கு வந்து டிடிஎம் குடுத்துருக்கிறான். ஸோ 2400, 633, 425. இப்ப குவார்ட்டர்லில எவ்வளவு இந்த 2 இதுல கவர் பண்ணியிருக்கிறான்னு பார்ப்போம். நார்மலா இவன் டிசம்பர் மாசம் கம்மியா தான் பண்றாய்ங்க. டிசம்பர் ரிசல்ட் வரும்போது நமக்கு தெரியும். இப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னாக்க, அ கெ ரூ. 1100 கோடி கவர் பண்ணியிருக்கிறான். ரூ. 2400 கோடி ரூ. 1100 கோடி கவர் பண்றான். மார்ச் மாசம் ஒரே டயத்துல மொத்தமா பூஸ்ட் பண்ணி விட்டான்னா, அது வேற மாரி போகும். அதனால மார்ச் மாசம் வரைக்கும் இவன பொறுமையா பார்ப்போம். டிசம்பர் சேல்ஸ் வந்து இது அதிரி புதிரியா ஏறுச்சுன்னா மேல ஏறிரும். அ அதனால இந்த டிசம்பர் சேல்ஸ் அவுட் ஆகுறதுக்காக வரைக்கும் இது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அது கொஞ்சம் பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கெல்லாம் கிடைச்சிருச்சுன்னா, அவங்க மேல போக ஆரம்பிச்சுருவாய்ங்க. நம்ம ஃபால்ஸ் பிரேக் அவுட்ல போய் மாட்டிக்க கூடாது. எபிடா வந்து 633 டிடிஎம் பார்த்தோமா, இப்ப இவன் வந்து எவ்வளோ எடுத்திருக்கிறான்? 280 தான் எடுத்திருக்கிறான். 280ன்னா இன்னும் 50%க்கு கம்மியா தான் வந்திருக்கு. நெட் இன்கம் வந்து 400 சொச்ச ரூவா பார்த்தோம். 460 கோடி ரூவாய்க்கு பார்த்தோமா, இப்ப வந்து இவன் வந்து 180 கோடி ரூவாய்க்கு தான் எடுத்திருக்கிறான். அப்ப இவன் வந்து இந்த வருஷம் இத மீட் அவுட் பண்ணுவானா? அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். மார்ச் மாசம் அதிரி புதிரியா மேல ஏத்துனான்னா தான் உண்டு. இப்ப இத செக் பண்ணுவோமே! போன வருஷம் என்ன நடந்திருக்கு? செப்டம்பர் 579. அப்ப டிசம்பர் இவனுக்கு கம்மியாயிருது. மார்ச் மாசம் பாருங்களேன், அப்படியே அதிரி புதிரியா மேல ஏத்தியிருக்கிறான். அப்ப டிசம்பர் கம்மியாகும்போது மார்க்கெட் கரெக்ஷன் வந்துட்டு கீழ வரும். அந்த இடத்துல வாங்கி வச்சுக்கிட்டோம்னா, மார்ச் ரிசல்ட் வரும்போது மேல ஏறும். ஸோ, அப்ப அந்த மார்ச் இந்த இந்த இடத்துல கீழ இறங்க ஆரம்பிச்சு திருப்பி டர்ன் ஆகும்போது அந்த லோல வாங்கி போட்டு விட்டோம்னா, மார்ச் மாசம் இன்கிரீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் வச்சுட்டு நம்ம பேசுறோம். ஸோ, அப்ப நம்ம வந்து இப்ப என்டர் ஆக வேண்டாம். ஏன்னா டிசம்பர் மாசம் தான் இவன் லோ குடுக்குறான் பாருங்களேன். பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ வச்சு தான் நான் சொல்றேன். இந்த டிசம்பர்ல லோ குடுக்கணும்னு அவசியம் இல்ல. மேல கூட போலாம். ஸோ, அப்ப டிசம்பர்ல லோ குடுத்தான் அப்படின்னு சொன்னோம்னாக்க, கீழ இறங்கிட்டு மார்ச் மாசத்துக்கு அது மேல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவ்வளோ ஆர்டர் இருக்குங்கிறத நம்ம படிச்சுக்கிட்டோம். இப்ப பேலன்ஸ் ஷீட்ல என்ன பண்றான்? டெப்ட் ஃப்ரீ கம்பெனி 100% மேக்ஸிமம் டெப்ட் ஃப்ரீ கம்பெனி நான் கரண்ட் அசெட் வந்து ரூ. 1700 கோடி இருக்கு. நான் கரண்ட் லயபிலிட்டீஸ் என்ன ரூ. 3000 கோடி போட்டிருக்கிறான். இது என்ன சம்மந்தமே இல்லாம இருக்கு. நான் கரண்ட் லயபிலிட்டி ரூ. 3000 கோடி. இது வந்து ரூ. 1000 கோடி நான் கரண்ட் அசெட்ன்னு போட்டிருக்கிறான். அப்ப இத எப்படி இவன் பண்றான்னே ஒண்ணும் புரியல. இது நம்ம வந்து ரேஷியோல போய் பார்த்துக்குவோம். இத எத பேஸ் பண்ணி பண்றான்னு. சரி நம்ம டோட்டல் அசெட் நம்ம பார்த்தோம்னா, கரண்ட் அசெட் வந்து 7,600 கோடி இருக்கு. அப்ப டோட்டலா 8,700 கோடி போட்டு, டோட்டல் லைபிலிட்டீஸ்ன்னு போட்டு 5,000 கோடி போட்டோம்னா, கிட்டத்தட்ட 50%க்கு மேலேயே இவனுக்கு கடன் இருக்குன்னு நம்ம வச்சுக்குவோம். நம்ம அந்த இடத்துல அ ரெஃபரன்ஸ் பார்த்துக்குவோம். ஆனா ரெட் ஃபிளாக் லோ காட்டுது. அப்ப கடன் இல்லாத கம்பெனியா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஆனா, நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம அங்க போய் பார்த்துக்குவோம். அங்க போய் பார்த்துக்குவோம் நம்ம. அ இதுல வந்து ரேஷியோல போய் பார்த்துக்குவோம். சரி. இப்ப இவன் எவ்வளவு தூரம் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் எடுக்குறான்னு நம்ம பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா 16% கிட்டக்க பார்த்தோமா, 16% ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் கிடைச்சிருச்சா? அப்புறம் நெட் ப்ராஃபிட் அதுல பாதி. ஸோ, அப்ப 8%, 9% வந்து இவனுக்கு 10% கிட்டக்க ப்ராஃபிட் எடுக்குறான். ஸோ, அப்ப இது வரைக்கும் ஓகே. கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மென்ட்டையும் நம்ம பார்த்துக்கலாம். ஒரு தடவ கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மென்ட்டு நெட் கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மென்ட் பாசிட்டிவா இருக்கு. இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல தான் ஜாஸ்தி போயிருக்கு. இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல ஜாஸ்தி போயிட்டுருக்கு.
இவங்களோட பிசினஸே அந்த மாரி தானே நெறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு தானே இருக்க வேண்டியிருக்கு. சரி இந்த இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல என்னென்ன தான் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்ப்போமே. பிக்ஸ்ட் அசெட்ஸ் பர்ச்சேஸ் வந்து ரூ. 108,00,00,000 வாங்கியிருக்கிறான். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்கிறாய்ங்க, அதர் இன்வெஸ்டிங் ஐட்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரூ. 1,700,00,00,000 போட்டிருக்கிறாங்க. இத வித்திருக்கிறாய்ங்களா? இல்லாட்டி வாங்கியிருக்கிறாய்ங்களா? இதுல வாங்கியிருக்கிறாய்ங்க. அப்படி நம்ம வந்து மைனஸ் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ, அப்ப இத நம்ம வந்து பார்ப்போம். 108,00,00,000 6 கூடி தான் இருக்கு. ஸோ, அப்ப இப்படி ஒரு இது இருக்கு. ஃபினான்சிங் ஆக்டிவிட்டில என்ன பண்றான்? இன்ட்ரஸ்ட் பெய்டு வந்து இல்ல அவனுக்கு. இன்ட்ரஸ்ட் பெய்டு இல்ல அவனுக்கு. ஆனா லோன் கம்மியா இருக்கிற மாரி இருக்கு. டிவிடெண்ட் தான் ரூ. 167,00,00,000 டிவிடெண்ட் குடுத்துருக்கிறான். ஸோ, அப்ப டிவிடெண்ட் தான் அவனோட மேஜர் ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கு. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா, ஆப்பரேட்டிங் இன்கம் வந்து ஜாஸ்தியா பெர்சன்டேஜ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால, அது வந்து நெட் கேஷ் ஃப்ளோ வந்து இவங்களுக்கு பாசிட்டிவா கிடைச்சிருச்சு. இதே இது போன வருஷம் மைனஸ்ல இருக்கு. மைனஸ்ல இருக்கும்போதும் இவங்க ஹோப்பா ஏத்தி விட்டுருக்காங்க. பாசிட்டிவ்ல இருக்கும்போது நல்லாவே மேல ஏறி இருக்கு. அதனால இந்த இத வச்சுட்டு இந்த கம்பெனி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுது, சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற எந்த முடிவுக்கும் நம்மளால வர முடியல. அதனால நம்ம என்ன பண்றோம், பிசினஸ் இந்த கேஷ்லாம் விட்டுருங்க. ஏன்னா இவங்களுக்கு நெறைய இன்டர்லிங்க்டு ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ரிசர்ச் பேஸ்டு அது மாரிலாம் இன்டர்லிங்க்டு ஆக்டிவிட்டீஸ் இருக்கிறதுனால இந்த கேஷ் ஃப்ளோ நம்ம வந்து கணக்குல வச்சுக்காம, பிசினஸ் ஆர்டர் இருக்கா? இருக்கு. குரோத்துக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு. நெறைய வந்து நமக்கு டொமஸ்டிக் டிமாண்டே ஜாஸ்தியா இருக்கு. இப்ப எவ்வளோ மீட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க, அது ராணுவ ரகசியம். எவ்வளோ தேவை அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ, அப்ப மேல ஏறும்போது வாங்கி போட்டுக்குவோம். இறங்கும்போது மேல ஏறும்போது ப்ராஃபிட்ட புக் பண்ணிருவோம். இறங்கும்போது நம்ம வாங்கி போட்டுக்குவோம். இது 1. அதே சமயத்தில பேலன்ஸ் ஷீட், இன்கம்லாம் வந்து மேல வரும்போது ஷேர் மார்க்கெட்டு அந்த ஷேர் பிரைஸ் வந்து ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம அத கருத்துல கொண்டுட்டு எவ்ரி குவார்ட்டர் இத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய சூழல் இருக்கு. ஆனா, நம்ம ஒரு லேமேனா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, குவார்ட்டர் ரிசல்ட்டுன்னு நம்ம இங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, டிசம்பர் மாசம் கம்மியாகுது. ஆனா 2020ல மாத்திரம் தான் டிசம்பர் கூட வந்திருக்கு. 2021லயும் கூட வந்திருக்கு. 22ல வந்து கம்மியாயிருக்கு. 23லயும் டிசம்பர் மாசம் கம்மியா இருக்கு. 23லயும் கம்மியா இருக்கு. 22ல கூடியிருக்கு. 22 டிசம்பர்ல கம்மியா இருக்கு. 21 டிசம்பர்ல கூடியிருக்கு. 23 டிசம்பர்ல இனிமே தான் நமக்கு வரணும். ஸோ, இப்ப இந்த 2 வருஷமா இது வந்து நமக்கு கம்மியா இருக்கிறதுனால, நம்ம கொஞ்சம் பார்த்துக்குவோம். பார்த்துட்டு மார்ச் மாசம் என்ட்ரிய பத்தி யோசிக்கலாம். அதிரி புதிரியா போச்சுன்னா. டெக்னிக்கல் அனாலிசிஸ் வேற, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இல்ல. ஃபண்டமெண்டல பொறுத்தவரைக்கும் நம்ம மார்ச் மாசத்துக்கு டிசம்பர் லோவுக்கு என்ன ரிசல்ட் குடுக்குறாங்கிறத பார்த்துட்டு, அதுக்கப்புறமா என்ட்ரி எடுக்கலாமா, வேண்டாமாங்கிறத பத்தி யோசிச்சுக்கலாம். ஸோ, இப்ப இது வந்து இப்ப இருக்கக்கூடிய இதோட ஃபண்டமெண்டல் இதுல. இதுல பாருங்களேன், நமக்கு என்ன கான்ஸ் குடுத்துருக்கிறான், ஆல்ரெடி புக் வேல்யூவ காட்டிலும் எக்ஸ்ட்ரா நெறைய போயிட்டுருக்கு. கம்பெனி டெலிவர்ட் புவர் சேல்ஸ் குரோத் 11% ஓவர் த லாஸ்ட் 5 இயர்ஸ், பாஸ்ட் 5 இயர்ஸ். 5 இயர்ஸ் சிஜிஆர் போடுறாய்ங்க. -11 இருக்கு. அப்ப இன்னும் மேல ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பிசினஸ் ஆர்டர் இருக்கு. ஆனா, பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸஸ கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கு. அதனால இத கொஞ்சம் கீழ வரும்போது வாங்கிக்கிறது நல்லது. இன்வெஸ்டாருக்கு. ட்ரேடர்ஸ்க்கு வந்து ஷார்ட் டெர்ம் ப்ராஃபிட் புக் பண்றவங்க தாராளமா புக் பண்ணிக்கலாம். இது வந்து ஏர்னிங்ஸ் இன்க்ளூட் அதர் இன்கம் ரூ. 259,00,00,000 குடுத்துருக்காங்க. அப்ப இத நம்ம கணக்குல எடுத்துக்காம கழிக்கணும். சரி. என்னதான் ப்ரோஸ் இருக்கு? ப்ரோஸ்னா சப்போர்ட் பண்றதுக்கு என்ன இருக்கு? டெப்ட் வந்து ரெட்யூஸ் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனியா மாறிருச்சு. ஹெல்த்தி டிவிடெண்ட் குடுக்குறாங்க. சரி. இதெல்லாம் ப்ரோஸ்னாக்க பிரைஸ் ஏறுறதுக்கு வேணா ஓகே. டெப்டார்ஸ் டேஸ் ஹேவ் இம்ப்ரூவ்டு 42%லேருந்து 42 டேஸ்லேருந்து 27 டேஸ்க்கு குறைச்சிருக்கிறாங்க. ஸோ, அப்போ சீக்கிரம் சீக்கிரமா பணம் குடுக்குறாங்கன்னா, இவனுக்கு கெயின் வருது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல். இப்ப இந்த புரிதலோட நம்ம வந்து ஸ்டாக்கோட டெக்னிக்கல்குள்ள போவோம். ஆல்ரெடி நம்ம வந்து புக் வேல்யூ பார்த்துட்டோம். 184. ஸோ, அப்ப அத தூக்கி முதல்ல இங்க எழுதிருவோம். இதுதான் நமக்கு வந்து ரெஃபரன்ஸுக்கு. செப்டம்பர் மாசத்தோட 2023. இது நான் வந்து சண்டே நைட் ரெக்கார்ட் பண்றேன். செவ்வாய்க்கிழமை காலையில போஸ்ட் பண்றதுக்கு ஷெட்யூல் பண்றேன். அதனால திங்கட்கிழமையோட மார்க்கெட் ரிஃப்ளெக்ஷன் இதுல கிடைக்காது. இப்ப 184 184 நம்மளுடைய தியரியோட லாஜிக் உங்களுக்கு தெரியும். அத பேஸ் பண்ணி நம்ம போய்க்க போறோம்.
ஸோ, அப்ப இத லாக் பண்ணிக்குவோம். லாக் பண்ணா மூவ் பண்ண முடியாது. அதனால கொஞ்சம் ஓகே. இப்ப என்ன பண்ணியிருக்கிறான், மந்த்லி கேண்டில் தான் வச்சிருக்கிறேன். 2.61 உடைச்சு மேல ஏறியிருக்கிறான். இப்ப இன்னொரு கேண்டில் பாசிட்டிவா ஜனவரி மாசம் கேண்டில் பாசிட்டிவா போச்சுன்னா, மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜனவரி மாசம் கேண்டில் ரெட்டா வந்துச்சு அப்படின்னு சொன்னா, கீழ வந்து இந்த இடத்துல கரெக்ஷன் எடுத்துட்டு, அப்புறமா மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி 2 மாசம் மேல ஏறிட்டதுனால 3வது மாசம் மேல உடைச்சான்னா பார்ப்போம். ஃபால்ஸ் பிரேக் அவுட்ல நம்ம வந்து என்ட்ரி எடுக்காம பார்த்துக்குவோம். கொஞ்சம் கன்ஃபார்மா கிடைச்சுச்சுன்னா ஏத்திக்கலாம். ஸோ, இப்ப வந்து பிடிஎல் வந்து 1390 ரேஞ்சுல இருக்கு. இன்னும் வந்து ஒரு நம்ம வந்து இதுல ஃபிபனாசில போட்டோம் அப்படின்னு சொன்னா 4.6க்கு வரணும் அப்படின்னு சொன்னா 1800 வரைக்கும் போகுற மாரி இருக்கு. இப்பவே 7.5% புக் வேல்யூ காட்டிலும் கூட இருக்கு. அப்ப 1800ன்னா இன்னும் எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போமே. புக் வேல்யூ 1850 1850 டிவைடட் பை 184 போட்டோம் அப்படின்னு சொன்னா 10க்கு வந்துருது. 10க்கு தகுமானாக்க மக்கள் வந்து இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் வந்து 10 ஓகே அப்படின்னு சொன்னாங்கன்னா, இங்க ஓடியாந்துரும். 10 நாட் ஓகேனாக்க கீழ இறங்கிரும். ஸோ, அப்ப இத வந்து அடுத்த மாசம் கேண்டில் வந்து கரெக்ஷனுக்கு போகுதா? இல்லாட்டி அப் ட்ரெண்ட பிடிக்குதாங்கிறத பார்த்துட்டு என்ட்ரி போட்டுக்கலாம். அது வந்து பொறுமையா பார்த்துக்குவோம். சரி, இந்த மந்த்லி கேண்டில்ல வச்சு நம்மளால டிசிஷன் எடுக்க முடியல. அதனால நம்ம என்ன பண்றோம், டே கேண்டிலுக்கு போவோம். டே கேண்டில்ல ஏதாவது டிசிஷன் எடுக்க முடியுமான்னாக்க, டே கேண்டில்ல அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஆனா உச்சாணி கொம்புல போய் நின்னுகிட்டு இருக்கிறான். உச்சாணி கொம்புல போய் நின்னுகிட்டு சைட்வேஸ்ல இருக்கிறான். மேல உடைக்க போறானா, கீழ உடைக்க போறானான்னு தெரியல. அப்ப கீழ வந்து கரெக்ஷன் எடுத்தான்னா, ஒரு யூ கரெக்ஷன் எடுத்தான்னா, எவ்வளோ தூரம் இறங்குங்கிறதுக்கான எந்த ஃபீடும் இந்த டே கேண்டில்ல இல்ல. நம்ம அப்படி நம்ம சப்போர்ட்ன்னு எடுத்தோம்னா, இங்க வரைக்கும் வரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 1280 அந்த ரேஞ்சில சப்போர்ட் வரும். இல்ல அதுக்கும் கீழ இறங்குச்சுன்னா 1250 வரைக்கும் சப்போர்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து கருதலாம். 1000 இது கீழ இறங்கும்போது இதுவும் மேல ஏறிரும்ல. அதனால 1250 ரேஞ்சுக்கு 50-80 ரேஞ்சுக்கு வரும்னு கரெக்ஷன் வரும்னு எதிர்பார்க்கலாம். அப்படி வந்து அதோட திரும்பினான்னா பரவால்ல. அதோட டவுன் ட்ரெண்டுக்கு திரும்பினான்னா, கீழ வந்து இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இறங்குச்சு அப்படின்னு சொன்னா, எவ்வளோ தூரம் இறங்குறான்னா, இந்த இடம் வரைக்கும் உனக்கு சப்போர்ட் இருக்கு. ரூ. 1000 ரூ. 1020 வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. இல்ல இதோட நான் திரும்புறேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்தோட திரும்புனான்னா கூட ரூ. 1100க்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இவங்க என்ன டிசிஷன் எடுக்க போறாங்கன்னு தெரியாம, டே கேண்டில்ல நம்ம என்ட்ரி எடுக்கல. மேல உடைக்க போறானா, கீழ உடைக்க போறானான்னு தெரியல. சரி, டே கேண்டில்லயும் நம்மளால எங்கிட்டு போகுதுன்னு தெரியல. அதனால 1 ஹவர் கேண்டில்ல பார்ப்போம். 1 ஹவர் கேண்டில்ல கிளியரா வந்து இப்ப என்ன ஆகுது, டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட் ஆயிருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஆனா, இது வந்து ஒரு கிளியர் இனிஷியேஷனான்னாக்க கிளியர் இனிஷியேஷன் கிடையாது. இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த கேண்டில்ல நம்ம பார்க்கணும். சரி, இப்ப இந்த இடத்துல ஒரு டெக்னிக்கலா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குவோம். நான் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டூல் என்ன அப்படின்னு சொன்னா, டன்ஜன் சேனல். இங்க பாருங்களேன். இந்த டிசின்னு போட்டிருக்கக்கூடிய டன்ஜன் சேனல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து அ ம வேற எதோடயும் நான் ரெஃபர் பண்ணல. டன்ஜன் சேனல்னே வச்சுக்குவோம். எப்ப வந்து ஹை வேல்யூவும் டன்ஜன் சேனல்ல வந்து இந்த ஹை வேல்யூ சேஞ்சே ஆகாது. இந்த ஹை வேல்யூவும், இந்த லோ வேல்யூவும் நேரோ ஆயிட்டே இருக்கு பாருங்களேன். நேரோ ஆயிட்டு இருக்கு. ஆவரேஜ ஒட்டி வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் வந்து நேரோ ஆயிருச்சு. இப்படி நேரோ ஆயிருச்சுன்னா, ஏதாவது ஒரு பக்கம் உடைச்சு மேல ஏறும். உடைச்சு மேல ஏறுச்சுனாக்க, அது அப்படியே கொஞ்சம் பெருசா ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்துல மேல ஏறுற மாரி ஏறி, இந்த இடத்துல தொட்டுட்டு ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா, இங்கேருந்து எவ்வளவு ஏறுனானோ, அத காட்டிலும் 2 மடங்கு கீழயும் இறங்கிரும். ஸோ, அப்ப இது ஏதோ ஒரு பக்கம் பிளாஸ்ட் ஆகுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. எப்போ பிளாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாக்க, இந்த இது இப்ப வந்து இந்த நல்லா பார்த்தோம்னா, இந்த டன்ஜன் சேனல்ல வந்து ஹை பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கர்விக்கா இருக்கு. அதே மாரி லோ பிரைஸும் ஒரு கர்விக்கா இருக்கு. இது 2ம் ஃப்ளாட் ஆயிட்டு மேலேயோ, கீழேயோ உடையும். அப்ப நம்ம பொறுமையா இருக்கணும். அப்ப அடுத்த கேண்டில்லயோ, அதுக்கு அடுத்த கேண்டில்லயோ இதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல. மேல உடைச்சு மேல ஏறுச்சு அப்படின்னு சொன்னாக்க, இவன் வந்து இன்னும் ஒரு
ரூ. 500யோ, ரூ. 200யோ, ரூ. 300யோ ஏறட்டும். ஏன்னா இந்த இடத்துலேருந்து நம்ம ஃபிபனாசி போட்டோம்னாலாம் சரியா இருக்காது. ஒரு சின்ன ரீட்ரேஸ்மென்ட் வேணா போட்டு பார்ப்போமே! அப்படி போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இங்க வரைக்கும் இருக்கு. இங்க வரைக்கும் இருக்குனாக்க ஒரு ஒரு ரூ. 1437 அது வரைக்கும் ஒரு சின்ன டார்கெட் வச்சுட்டு அப்படியே கீழ இறங்குறானா, இல்ல மேல உடைச்சு போறானான்னு பார்ப்போம். ஸோ, இப்ப இந்த இடத்துல என்ட்ரி ஆகறதுனால ஒரு பெனிஃபிட்டா அப்படின்னு சொன்னாக்க, அது வந்து ட்ரேடர்ஸுக்கு தான். இந்த இடத்துல என்ட்ரி ஆகுறதுனால ஒரு பெனிஃபிட்டான்னா, அது ட்ரேடர்ஸோடைய சைக்காலஜி அண்டு பிலீஃப் நம்பிக்கைய பொறுத்து இருக்கு. அதே சமயத்துல இன்னும் ஒரு சின்ன அப்சர்வேஷன் பார்ப்போமே! இது கரெக்ட்டா வந்துச்சுன்னா, டபிள்யூ ஃபார்ம் ஆகுதான்னு பார்ப்போம். அப்படி டபிள்யூ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொன்னா, இதுலேருந்து 1.5 டைம்ஸு. இங்க 1410 இருக்கு. இங்க வந்து 1367 இருக்கு. 70ன்னு வச்சுக்குவோமே! அப்ப ரூ. 40 40 இன்டூ 40 + 20 ஒரு ரூ. 60 ரூ. 60 இங்கேருந்து தான் ஏறணும். அப்படி ஏறுனோம்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன ரூ. 1430 அந்த ரேஞ்சுக்கு தான் ஏறுறதுக்கு ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அத உடைச்சு மேல போனான்னா, அப் ட்ரெண்ட் அப்படியே ஸ்வீப்பா மேல போக ஸ்ட்ரெய்ட்டா மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அப்ப இது வந்து ட்ரேடர்ஸ் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா ரிஸ்க் எடுத்து வேல பண்ணணும். மேல ஏறிருச்சுனாக்க வாங்கி போட்டோம். மேல ஏறிருச்சுன்னா, லாபம் கிடைச்சதுன்னா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். அது கீழ கரெக்ஷனுக்காக வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க பார்க்கலாம். நம்ம இப்ப தான் நம்ம வந்து அந்த ஃபண்டமெண்டல்ல வந்து டிசம்பர் மாசம் இவைங்க வந்து லோ வைக்கிறாய்ங்க. ப்ராஃபிட் வந்து லோ வைக்கிறாய்ங்கங்கிற பிஹேவியர் இருக்கிறதுனால, இத கொஞ்சம் இந்த டிசம்பர் மாசத்துக்கு பார்த்து ஹேண்டில் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ, இப்ப இது ஃபியூச்சர்ல மார்ச் மாசத்துக்கு லோல வந்து கனெக்ட் பண்ணுவோம். நம்ம கால்குலேட் பண்ணிக்குவோம். இப்ப நம்ம வந்து என்டர் ஆகுறத நான் என்டர் ஆகல. மார்ச் மாசத்துக்கு இத ஒரு விஷ் லிஸ்ட்ல வச்சுக்கிட்டு, எவ்வளோ கரெக்ஷன் வந்திருக்கிறானோ, அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி ஆயிட்டு உள்ள போய்க்கலாம். நன்றி நண்பர்களே!